மனவாட்டி சபைகளையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னுமா திருவசனம் சொல்லுகிறது, எனது மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்கள் என்னை நிலைத்திருப்பார்கள், நானும் அவர்கள் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன திருவசனத்தின்படி தேவரீர் வாழ்நாளும் அப்பா திருவிந்து பயில பங்கு ஒவ்வொரு மனவாட்டி சபையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே, கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய உமது திருவசனத்தை அப்பா சுமந்து கொண்டு வந்திருக்கோம் அப்பா. உமது தாசனுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே, உமது ஊழியக்கார மகனுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே, உமது மகனை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, தாசனை மறைத்து கர்த்தாவே தேவ ஆவியானவர் தாமே வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, தேவரீர் கர்த்தாவின் நாளில் ஆண்டவரே மகனை ஆசீர்வதிங்கப்பா, மகனை பலப்படுத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. தவறி ஆரோக்கியம், உடல் நலம், சரீர ஆசீர்வாதத்தோட அப்பா முடி வரியந்தனம் மானை வழி நடத்த நீங்க போதுமான தேவனா இருக்கிறீங்களப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தாவே காணிக்க பதிக்கா செபிக்கிறோம் அப்பா. காணிக்க வழி ஆரம்பம் முடிவு வரை கர்த்தாவே தேவ ஆவியானவராய் வழி நடத்தும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையில் செபிக்கிறோம், சாட்சி வேளைக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக கர்த்தாவே, நீங்கள் சாட்சிகளை பலமாக எழுப்பும்படி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. தேவரே, நீங்கள் செய்த அற்புதத்தை ஒவ்வொரு ஆத்துமாக்களை தேங்காது முன்வந்து உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே தேவரே சண்டே ஸ்கூலுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சண்டே ஸ்கூல் ஆசிரியமார்க்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே வளர்ந்து வரும் பிராயத்திலே கர்த்தாவே உமக்குள்ளாக உமது சத்தியத்துக்குள்ளாக இந்த பிள்ளைகளை நீங்கள் கரம் பிடித்து வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. தேவரே, எங்கள் சபையில் இருக்கும் ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து செபிக்கிறோம் கர்த்தாவே. மனதுருக்கத்தின் தேவன் தாமே இந்த வாலிய பிள்ளைகளுக்காக மனதுருகி மனம் இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த வாலிய பிள்ளைகளப்பா நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்ட மக்களை நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து போகாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வாலிய பிள்ளை அனல் மூட்டும்படி ஆசேபிக்கிறோம்ப்பா. பத்தி எரிய விடும்படி ஆசேபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு எழும்பி பிரகாசிக்கும்படி ஆசேபிக்கிறோம் கர்த்தாவே. உமது சத்தியத்தினால நாளாந்தம் இந்த வாலிய பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படி ஆசேபிக்கிறோம்ப்பா. தேவரீர் உமது வசனமே கர்த்தாவே சத்தியம் சுவாமி. எந்த காரணத்தை கொண்டும் இந்த வாலிய பிள்ளைகள் வழி தப்பி போகாதபடி, உம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரே தேவகரன் தேவ கிருபை கூட இருந்து பிள்ளைகளை முடி பரியந்தன நீங்கள் வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. தேவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுக்கு தேர்ந்ததென்ற 2 மேய்ப்பன்மாருக்காக செபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஊழியக்காரருக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உமது தாசன்மார் 2 பேருக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து செபிக்கிறோம் கர்த்தாவே. பராபாசியா செபிக்கிறோம் கர்த்தாவே. டான்பாசியா செபிக்கிறோம் கர்த்தாவே. 2 பேரையும் உமது திருக்கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளை அப்பா 2 ஊழியக்காரர் அப்பா உமது தாசனை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களை பலப்படுத்துங்க அப்பா, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவகரன் தேவ கிருபை கூட இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, நீங்கள் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவாளிகளாக அவர்கள் உமக்கென்று உண்மை உத்தமமாய் ஓடி முடிக்க தேக ஆரோக்கியம், உடல் நலம், சரீர ஆசீர்வாதத்தோட அப்பா கரம் பிடித்து நீங்கள் வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும்ப்பா ஆண்டவரே இலங்கை தேசத்தில் இருக்கும் எங்களுடைய கிளை சபைக்காக செபிக்கிறோம்ப்பா. தேவரே, நீங்க தந்த கிளை சபையை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம்ப்பா. உமது ஆசீர்வாதம் அப்பா எங்களுடைய கிளை சபைக்கு பரத்திலிருந்து கடந்து வருவதாக அந்த ஆசீர்வாதம் அந்த சபையின் மீது பலமாக தங்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலங்களில் கர்த்தாவே அப்பா அந்த கடைசி காலம் இருக்கிறபடியால அந்த சபையும் அப்பா உமக்கென்று எழும்பி ஓடும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, அந்த சபையும் அப்பா உமது மகாபெரிய சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாகும் ஆத்துமாதையின் செய்யும் சபைகளாக இருளில் இருக்கும் ஆத்துமாக்களை ஆண்டவரே உமது அண்டையில கொண்டு வந்து சேர்க்கும் சபையாக ஆண்டவரே எழும்பி ஓடும்
வரும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவரீர் அந்த சபையில இருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஐக்கிய சமாதானம் அன்புக்காக நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அங்கே நிறைய ஆத்துமாக்களை அந்த சபைக்கு நீங்க கொடுத்திருமைக்காக நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் தொடர்ந்து அந்த சபை தேவைகள் எல்லாம் கர்த்தாவே சந்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த சபையை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 என்று நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வழி தேசங்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இருக்கும் பிரான் தேசத்துக்காக ஆண்டவரே மன்றாடி செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா அநீதிக்கும் தீமைக்கும் கர்த்தாவே இந்த பிரான் தேசத்தை நீங்க விலக்கி பாதுகாத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. தேவகரன் தேவ கிருபை கர்த்தாவே இந்த பிரான் தேசத்தோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. இந்த பிரான் தேசத்தில் இருக்கும்ப்பா அதிகாரமுள்ள ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் ராஜாக்களுக்காக செபிக்கிறோம்ப்பா. பிரசிடென்ட்டுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த பிரான் தேசத்தில் எல்லாம் ஆவிக்கிற சபைகளும் உமக்கென்றப்பா எழும்பி எழும்பி ஆண்டவரே பிரகாசிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த பிரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் தேசத்துக்காக பாரப்பட்டு செபிக்கிறோம். உமது தேசத்துக்காக உள்ள நாளதில் செபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து செபிக்கிறோம்ப்பா. உமது ஆசீர்வாதம் உமது தேசத்துக்கு பரத்திலிருந்து கடந்து வருவதாக. உமது தேசத்துக்கு எதிராக எந்த தேசங்களும் எழும்பாதபடி எழும்பி போர் தொடுக்காதபடி கர்த்தாவே உமது தேசத்தை வேலி போட்டு பாதுபடி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. தேவரீர் உம்மை மறுதலித்த ஒவ்வொரு யூத மக்களும் மனம் திரும்பி கர்த்தாவே உமது அண்டையில வந்து சேரும்படி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உமது தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே ஆண்டவரே இலங்கை இந்தியா தேசங்களுக்காக பாரப்பட்டு செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய தாய் தேசங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து செபிக்கிறோம்ப்பா. மனதுருக்கத்தின் தேவன் தாமே எங்களுடைய தேசங்களுக்காக மனதுருக்கி மனம் இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய தேசங்களை நிறைவாக நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இலங்கை இந்தியா தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணர்வடைந்து உமது அண்டையில வந்து சேரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தாய் தேசங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. உலகெங்கும் அப்பா தேவ ஆவியால் நடத்தப்படும் எல்லா திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சபைகள் எல்லாம் உம்முடையது கர்த்தாவே. நீங்கள் சம்பாதித்த சபை கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, மணவாளனாகிய நீங்கள் சுவாமி உமது வருகைக்கு கர்த்தாவே இந்த சபைகள் எல்லாம் கர்த்தாவே ஆயத்தப்பட்டிருக்கும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. உமது வருகையில கர்த்தாவே எல்லா சபைகளும் கர்த்தாவே உமது ராஜ்யத்தில் நீங்க நினைவு கூற போறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நினைவு கூர்ந்தமைக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலையை முற்றுமுழுதா உமது திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவ ஆவியானவதாமே ஆரம்பம் முடிவரை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் வல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிச்சங்கள் ஜீவனை தந்த மகா நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 8 பக்கம் 674. சங்கீதம் 8 பக்கம் 674. முதலாவது நான் வாசிக்கிறேன், 2வது வசனத்தை மாறி மாறி வாசிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூரிலும் சற்று சிறியவனாயிருக்கிறீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. ஆமேன். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.
நாம் ஆராதிக்கும் தேவன் எத்தனை பெரியவர், அவர் எத்தனை மகிமை ராஜா. நம் கால்கள் வழுவாதபடி பாதுகாத்துக் கொண்டாரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாக இருந்தாரே. உலகம் தோன்றுவதற்கு முன்னே நம்மை முன்குறித்தாரே, நம்மளை பேர் சொல்லி அழைத்தாரே ராஜா. துதிக்கிறேன் அப்பா. இடுக்கத்தின் வேலையிலும் ஆண்டவரே அப்பா, உங்கள் கண்ணீரின் வேதலின் நோய்களிலும் பலவீனங்களிலும் தனிமையின் பாதையிலும் ஆண்டவரே அப்பா, நீங்க கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே ராஜா. அப்பா நீ பெரியவர் ஆண்டவரே அப்பா. நன்றியோடு போய் துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க ஒருவருக்கு தூரமானவர் இல்லை ஆண்டவரே அப்பா. நம்மை நோக்கி உண்மையை கூப்பிடுகிற யாவரும் சமீபமாய் இருக்கிறார் ஆண்டவரே ராஜா. நன்றியோடு போய் துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மரித்தவர்களுக்கு தேவனாயிரம், ஜீவனுள்ளவர்களுக்கு தேவனாயிரம் ராஜா. நன்றியோடு போய் துதிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. மத்தியில் ஆசீர்வாதவீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு அல்லப்பா, எங்களுக்கு அல்ல தகப்பனே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணுங்க ராஜா. எங்களை மன்னன் நீங்க நினைவு கூறுகிற தகப்பனே அப்பா. இன்றைக்கு பூத்து நாளைக்கு அப்பா மலர்ந்து கொட்டி போகுமே ஆண்டவரே இயேசுப்பா. எங்களை எவ்வளவுமாய் நீ உடுத்து வைத்து அழகு பார்க்கிற எங்கள் அன்பு தகப்பன், எங்கள் ஜீவனுள்ள தேவனே, எங்கள் மகிமேன் ராஜா. உம்மை நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர் அப்பா. அநேக காரியங்களை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறவரே, உம்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் உள்ளத்திலே உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ நான் சாம்பலும் தூசியுமா இருக்கிறேன் ஆபிரகாம் என்று அப்படியாய் தாழ்த்தினாலே தகப்பனே ஆண்டவர் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உன்னதத்தில் எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ராஜா. இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், இஸ்ரவேலின் தேவன் எங்களுக்கு சேபலமாய் இருக்கிறவர் ஆண்டவர். மலைகள் விளையினாலும் பர்வதங்கள் நிலைப்பேனால் என் கீழவை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவரே உங்கள் மனதுருவத்தினாலே எங்களை சேர்த்துக் கொள்கிற தகப்பன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவர் தினமும் மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மகிமையின் ராஜா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் பண்ணுகிறவர். மனுஷரில் ஒருவரும் கண்டேராதவர். அவர் சாவாமை உள்ளவர். அவர் பெரியவர். அவர் உயர்ந்தவர். அவர் உன்னதர். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறார் ராஜா. வானமும் பூமியும் போற்று பரலோக தேவன். கொடான கோடிகள் அப்பா தேவ தூதர்களால் புகழப்படுகிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. நீர் ராஜாதி ராஜா. நீர் மகிமையின் தேவன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. இந்த மணிபுத்திரனை நோக்கி பார்க்க அவன் ஏமாத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த சராசரங்களை உண்டாக்கினவர். வானத்தின் நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறவர் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா கண்மலை தேடினாலே ஆண்டவரே எங்களை போஷித்து பாதுகாக்கிறவர். எங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுகிற தகப்பனே ஆண்டவரே அப்பா. ராஜாமை துதிக்கிறேன். சொந்த பவரனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவன் சத்துவத்தையும் கொடுத்து நீங்க பெருகச் செய்கிற தேவன் ஆண்டவர். நித்திய ஆறுதலினாலே உங்கள் இருதயங்களால் தேற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவர். உங்கள் கிருபை என்றும் உள்ளதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை ஆண்டவரை தலைமுறை தலைமுறைக்கும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஆதியிலே வார்த்தை வார்த்தை மாம்சமாய் கிருபையும் சத்தியமாக வெளிப்பட்டவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை பற்றும் விசுவாசமே கிருபாதார பலியாக எண்ணப்பட்டதே உம்மை துதிக்கிறேன். சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ரத்தத்தை துதிக்கிறேன் ராஜா. எங்களுக்காக பாரமான சிலுவையை சுமந்தவரே துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்காக முள்மணிகளை ஏற்றுக்கொண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. உங்கள் தழும்புள்ள காயங்களினால் நாங்கள் குணமடைகிறோமே உம்மை துதிக்கிறேன் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீங்க இறங்குகிறது தேவனே ராஜா. நீர் எத்தனை நல்லவர். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரே ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். கலிலேயா முழுவதும் நடந்தே ஆண்டவரை நற்செய்தி கூறினவரே அப்பா. எத்தனை பெரியவர் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர். அப்பா உமது செட்டின் மறைவிலே உங்கள் சிறுகளாலே மூடி எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். சத்துரு எங்களை வஞ்சிக்கும் போது தகப்பனே ஆண்டவர் அப்பா உங்கள் அபிஷேகத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே அப்பா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று ஆண்டவரே சவிதராஜா சொன்னதை போல ஆண்டவர் ஒரு வேளையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றி அப்பா எங்களை நடத்துகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னாலும் எங்களை பற்றிக்கொள்ள செய்கிறவரே ராஜா. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. எங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பழக்குகிற கொள்ளைக்கும் எங்களை தப்பு வைக்கிறவரே ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர். அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானத்திற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்றபடி கர்த்தார் நீர் எங்கள் வல பக்கத்திலே பலத்த துருகமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி அப்பா. நன்றி ராஜா. நாங்கள் நிற்பதும் அப்பா நாங்கள் நீர் மூலமாக இருக்கிறது அப்பா. உங்கள் கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்கள் மேல் தயவா இருந்தீரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறீரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்படியே துதிப்போமா. மகிமையின் ராஜாதி ராஜாவே, கிருபை உள்ள நல்ல பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் காலை வேளையில் உம்மை காண வந்திருக்கிறோம் சுவாமி. தேவனே, எங்கள் உள்ளங்களை எங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு முன்பாக சுவாமி ஆண்டவரே, நீர் எவ்வளவு பரிசுத்தமுள்ள ஆண்டவர். நாங்கள் நிற்கக்கூடாதபடிக்கு தேவன் எங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, நம்ம நன்றியோடு சுதந்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த தேவனை துதிக்கிறோம் எல்லாரும். தேவனுடைய மகிமை காணும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை மட்டும் பார்க்க வந்திருக்கிறோம். அவருடைய பிரகாசத்தை தேடும்படியாய் ஆண்டவரே, நீ சொன்னீரே, என் சமூகத்தை தேடி வாருங்கள், நான் உங்களோடு பேசுவேன் என்று சொன்ன தேவனே, உன் சமூகத்தை தேடி வருவதை நீ நாடி வந்து தேவனை பிள்ளைகளை ஆசீர்வதித்து சுவாமி பலமான காரியங்களை கொடுத்து பலப்படுத்துகிற இயேசுவாலே, அவரால் செய்யக்கூடாத ஒன்றுமில்லை. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த நாளில் 2-3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருப்பீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியிலே வாசமாய் இருந்து உங்கள் உள்ளங்களை ஆண்டவர் ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி, தேவாதி தேவனை துதிக்கிறோம் என்று சொல்லி, வல்லமையின் ஆண்டவரை துதிக்கிறோம் என்று சொல்லி, கிருபையின் தேவனை துதிக்கிறோம் என்று சொல்லி உற்சாகத்தோடு தேவனை ஆராதிப்போமா. என் பலவீனத்தில் அவருடைய பல பூரணமாய் விளக்கத்தக்கதாய், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியத்தை நிறைக்கத்தக்கதாய், அவருடைய அக்கினி எங்களை எவ்வளவு பற்றி பிடிக்கிறது என்பதை அறியத்தக்கதாய், அவரை நாங்கள் தேட 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 அவர் எங்கள் வாழ்க்கையிலே அக்கினி ஜுவாலையாய் பிரகாசிக்க செய்த மகிமை வல்லமை எங்களை தேவன் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசு நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடாக என்னத்தை தருவேன் நான், இதற்கு ஈடாக என்னத்தை தருவேன் நான், இதற்கு ஈடாக என்னத்தை தருவேன் நான், இதற்கு ஈடாக என்னத்தை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரம் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரம் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீரை கரக்கி வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே,
வாழ்க்கையின் பாதையில் தகப்பனே தேவனில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ மகிமையின் ராஜாவே, கிருபையின் தெய்வமே, இரக்கத்தின் தேவனே, மன உருக்கத்தின் தெய்வமே, இந்த அருமையான நாளில் சுவாமி நாங்கள் ஒருவராய் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, சபை குழுதை விட்டு விடாத உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவர் நாட்களை எங்களோட பேசும்படியாகும். தேவனை எங்கள் இதயங்களை ஆராய்ந்து பார்க்குற உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே வெளியரங்கமாக நிற்கிற நிகழையில் சுவாமி, நீர் எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, எங்களுக்காக நித்திய வாழ்வை பரலோகத்தை ஏற்படுத்தி பூலகத்தில் எங்களை வாழ வைக்கும்படியாய் நீர் இந்த சபை கூடுதல் தேவன் நமக்கு தந்த ஒரு பாக்கியமும் சொத்துமாய் நீர் எங்களோட சேர்ந்து ஆண்டவர் உறவாடும் இந்த சமூகத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அடியனை ஆசீர்வதித்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடும்படியாய் உம்முடைய ஜீவனுள்ள கரத்தில் உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் சுவாமி நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காருவோம். அவர் ஜெபத்தால் பெற்ற ஆசீர்வாதத்தை அறிந்து நாங்களும் அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன? அந்த ஜெபத்தின் காரியம் என்றால் என்ன? ஜெபம் எதுக்காக நாங்கள் ஆண்டவரோடு இருந்து நாங்கள் அவரிடத்தில் விண்ணப்பிக்கிறோம்? அந்த ஜெபம் எப்படி கேட்கப்பட வேண்டும்? அந்த ஜெபத்தின் மூலமாக இருதயம் என்னோட பேச அவருடைய முகத்தை நாம் எவ்விதமாய் தேட வேண்டும் என்று இந்த வேதத்திலே இருந்து நான் சில காரியங்களை குறித்து நான் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். அதற்கு முன்னம் தாவீது ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் செய்தான். சங்கீதம் 66:18 இப்படி சொன்னார், என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நன்றாய் தேவ ஜனமே, இதனுடைய ஜனங்களுக்காக விசுவாச பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த கடைசி நாளில் இந்த ஜெபத்தில் அதிகமான காரியங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இருதயத்தின் ஒரு இடத்தை பிடித்தவன் ஆண்டவர் சொல்கிறார், தாவீது ராஜா என் இதயத்தில் இடம் பிடித்தான் என்று சொல்கிற அளவுக்கு அவனுடைய இருதயத்தில் தேவ பிரசனத்தை எவ்வளவு உணர்ந்து ஆண்டோட நெருங்கி ஆண்டோட வாழுகிற மனிதன் சொல்லுகிற அனுபவம் ஒரு வார்த்தை என்னவென்றால், என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்கப்பட்டோம், ஊழியம் செய்கிறோம், அநேக காரியங்களை நாம் பிரகாசித்து கொண்டிருந்தாலும் என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய அக்கிரம சிந்தை என் வாழ்க்கையிலே அதிகமாக இருந்தால் பாரி அளவிலே நாங்கள் எல்லா வல்லமையான ஊழியர்களாக வல்லமை பொருந்தியவர்களாக எல்லா விதமான காரியங்களை ஒருவேளை என் ஜெபத்தினால அநேகரை அற்புதம் செய்து தேவன் விடுவிப்பார். ஏனென்றால் கர்த்தர் தன் ஜெபத்தினால அநேகரை சந்திக்க தேவன் செய்வார். ஆனால் தனிப்பட்ட என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில இங்கு வேதம் சொல்கிறது, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால், அநீதியான காரியங்கள் இருந்தால், விரோதமான காரியங்கள் இருந்தால், பகையான காரியங்கள் இருந்தால், எரிச்சல் பிளான்கள் வேடிக்கையான உள்ளத்திலே ஒன்று வெளியில ஒன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் தேவ ஜனமே வேதம் தெளிவாய் சொல்கிறது, கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடமாட்டார். எதிராமன்றி அல்லேலூயா. ஏனென்றால் கேட்கிறவர் பரிசுத்தர், இந்த உலகத்தை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலுகிறவர். இந்த அழிந்து போற உலகத்துக்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். அழிவில்லாத ராஜ்யத்துக்கு நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தேக சிந்தையோட விருப்பத்தின் ஆழத்தில் சுத்தமான இதயத்தோட பாவமற்ற வாழ்க்கையில இருந்து வாழ்ந்து கொண்டு ஜெபஜனமே நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜெபத்தை நான் கேட்பேன். நானும் நீங்களும் அறிய வேண்டிய காரியம், ஒருவேளை தேவன் எங்களை வெட்கப்படுத்தாதபடி அநேக காரியங்கள் நமக்கு செய்யலாம். ஆனால் என்னுடைய உள்ளம் வந்து வேதம் சொல்றது அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால், இது அவசியமான ஒரு கடைசி காலத்தில் பிள்ளைகளே. ஏன்னா ஜெபம் என்பது தேவனோட பேசுறது, அந்த பரிசுத்த தேவன் கேட்கிறது, கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் எங்களை ஜெபத்தில் ஆராய்ந்து பார்க்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறவர். அதான் வேதம் சொல்கிறது, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்.
நமக்கு எல்லாம் தெரியும் ஜெபஜனமே. தாவீது பாவத்தில் விழுந்த நேரம் அவன் இப்படி ஜெபித்தான். அதற்கு முன்னம் தேவனோடு உறவாடி தேவனால் அழைக்கப்பட்டு வல்லமையான கிரிகளை செய்யும்படியாய் பொல்லாத மனிதர்களை அழைக்கும்படி சர்வ வல்லவருடைய வல்லத்தை பெற்றவன். அப்படியான வல்லமை பொருந்தியவனாக இருந்தவன். கோலியாத்தை விழுத்தும்படி தேவனுடைய துணியை கொண்டவன் சிறு வயதிலே. அப்படி அற்புதம் எல்லாம் செய்தவன். காலப்போக்கில் சொல்கிறான், என் இருதயம் அக்கிரம சிந்தையாக இருந்தால் தேவனின் சத்தத்தை கேட்க மாட்டார். காரணம் என்ன? இடையிலே தாவீது சில தவறுகளை விட ஆரம்பித்து விட்டார், தப்புகளோடு ஆரம்பித்தார். எந்த மனிதனை பிசாசு எப்படி மன்னிப்பார் நமக்கு தெரியாது. நாம் பார்வைக்கு ஊழியக்காரனா அல்லது பார்வைக்கு உயர்ந்தவனாய் காணப்பட்டாலும் பாவம் என்ற ஒரு காரியம் வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு பேசும் சத்தத்தை அவன் கேட்க முடியல. ஆனால் அவன் ஊழியம் செய்தான். அதனால் அவன் பாவத்தில் விழுந்து அவன் திட்டத்தெளிவாய் சொன்னான். சங்கீதம் 51:9 சொன்னான், என் பாவங்களை பாராதபடிக்கு தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறான். கவனித்து பாருங்கள். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமெல்லாம் நீக்கி போடும் என்று சொல்றான். அக்கிரம சிந்தையினாலே என் பாவங்களை பாராதையும் என் அக்கிரமத்தின் பாராதையும் நான் அவ்வளவு நிறைந்த ஒரு பாவியாய் போய்விட்டேன். அவன் கட்டளைகளால் மீறினான், நம்பிக்கை துரோகம் பண்ணினான். உங்களுக்கு எல்லாத்த காரியத்தையும் உஷாவுடைய காரியத்தில் அக்கிரமம் பெருகிவிட்டது, என் பாவம் பெருகிவிட்டது. நீ என்னை பாராதபடி என்னை தள்ளிவிடாதையும் என் பாவத்துக்கு ஒரு விமர்சனம் தாரும் என்று கதறுகிறான். தேவச்சனமே, நாம் நிற்கிறவர்கள் விழுந்து போகாதபடிக்கு இந்த நாட்களை அறிந்து கொள்ளுங்க. எல்லா மனிதரும் தேவ மகிமை இழந்து போய் இருந்தவள்தான் பாவம் அறியாத பரிசுத்த இயேசு என்னையும் உன்னையும் பரிசுத்தப்படுத்தி நித்திய வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். அதுதான் தாவீது சொல்லுகிறான், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கிவிடும் என்று சொல்லுகிறான். எப்படி ஒப்பு கொடுத்து ஜெபித்தான் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னை திரிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இருதயம் எனக்கு திருக்குள்ளதா இருக்கிற சிந்தையில் நான் பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்தேன். ஆகையால் நான் முதலாவது சொல்லுகிறான், என் இருதயத்தை திருச்சியும் புதுப்பியும். அது பலனடைந்து விட்டது, அது பாவம் நிறைந்ததாக போய்விட்டது. என் பாவத்துக்கு நான் ஆளாகிவிட்டேன். என் உள்ளம் இன்றைக்கு அசுத்தமாக இருக்கிறது. தேவனே, எனக்கு சுத்த இருதயத்தை என்னை திருச்சி உருவாக்கும். ஒரு புதிய ஒரு படைப்பை அவன் கேட்கிறான். அந்த அளவுக்கு பாவம் அவனுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருந்தது, வாழ்க்கையில் அவனுக்கு நிறைந்திருந்தது. அதுதான் சொல்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னை திருச்சும், நிலை வராத ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப நிலை வராம தேவனுடைய பரிசுத்த ஆவி உள்ளே பிரசிக்க முடியாதபடிக்கு அவன் வெளித்தோட்டத்திலே அங்கீகாரம் உள்ளவனாய் இருக்கிறார். உள் தோட்டத்திலே பரிசுத்த ஆவியை இழந்த மனிதனாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். புதுப்பியும் ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவி வல்லமை, இந்த ஆவி எனக்குள் தேவை. கெட்ட ஆவியை சவுலுக்கு அனுப்பி பரிசுத்த ஆவியை கொடுத்து நிறைவேற்றினதான் தாவீதை கொடுத்த வல்லமையின் ஆவியானவர். இந்த நாளில் நீங்களும் திருச்செல்வி என்ன காரியங்களை செய்தாலும் சிந்தித்து பாருங்கள். சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன பிராமைகள், சின்ன சின்ன தேவையற்ற காரியத்தில் நீங்கள் சமூகத்தை விட்டு விலகி அல்லது மனிதனுக்கு விரோதமாக செய்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு விரோதமாக செயல்படுகிற தேவச்சனமே, இன்றைக்கு தாவீது சொல்லுகிறான், இதற்கு காரணம் என் இருதயம் பழுதடைந்து விட்டது. என் இருதயம் பாவத்தில் இருக்கு. உலக ஆசை, உலக சிந்தனை, இச்சையின் ஆசை, விபச்சாரம், பொல்லாத ஆவிகள், எப்படிப்பட்ட காரியங்களும் என் இருதயத்தை நிரப்பிவிட்டது. அதை அவன் புதுப்பிக்க வேண்டுகிறான். புதுப்பிக்கிறது என்ன வேண்டும்? ஆவியானவர் வேணும். கரங்களை கட்டி சொல்லுங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரா? தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். அடுத்தவன் கேட்கிறான், கவனிங்க, நான் ஜெபத்தின் அடிப்படையாக பேச விரும்புகிறேன்.
கீழ் 11வது வசனம் சொல்கிறது என்னென்று பாருங்கள். உமது சமூகத்தை விட்டு உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இனி உம்முடைய சமூகம் என்னை தள்ளி நிற்காதபடி. சமூகம் என்றால் என்ன? நீ ஜெபிக்கிற இடத்தை தேவனுடைய சமூகமாக நினைத்துக்கொள். அதன் அந்த இடத்தை உனக்கென்று உருவாக்கு. அது வீடா இருக்கட்டும், அல்லது வேலைத்தனமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், தேவன் வந்து உன்னோட உறவாடி ஜெபத்தை கேட்கிற சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும். அதை விட்டு தள்ளாதையும். ஜெபத்தை எப்படி ஜெபிக்கிறோம்? கடமைக்கு ஜெபிக்கிறோம், தேவைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபித்து கொண்டு சொல்கிறோம், மகளே அந்த இதை பாரு, மகளே அந்த பெட்டை போடு, மகளே சமையலில் அடுப்பில் வச்சிருக்கேன் பாரு, மகளே அதை பாரு, பிள்ளை இதாக செஞ்சுட்டு போ, அங்கே சாப்பாடுக்கு எடுத்துக்கொண்டு போ. இதெல்லாம் பேசி பேசி நீ தேவ சமூகத்தில் நிற்பாயானால் இருதயத்தில் என்ன இருக்கிறது? புதுப்பிக்கப்படலை. நீ கர்த்தர் சமூகத்தை பாருங்க. இஸ்லாமிலே பாருங்கள், முஸ்லீம் சரியோ புள்ளியோ நமக்கு தெரியாது. ஆனால் 12 மணி நேர டைமுக்கெல்லாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க. உடனடியாக அதில் ஒரு துணியை விரிப்பாங்க. அப்படியே முழங்கால் பண்ணிட்டு அந்த நேரத்தில் தேவனோட அவர் பேசுவார்கள். தேவ சமூகம் என்றால் என்ன தெரியுமா? உன் அப்பா உன்னோட வந்து பேசுறதில்ல, உன்னுடைய அம்மா உனக்கு வந்து அன்பு காட்டுறதில்லை, உன் உறவுகள் உன்னை வரல, உன் மனைவி அல்ல, உன் கணவன் அல்ல, பிள்ளைகள் அல்ல. தேவ சமூகம் கர்த்தர் உன் பக்கத்தில் வந்து எபத்தை கேட்பதற்கு உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தேவனுடைய சமூகம். தேவனுடைய இடத்துக்கு போகிறேன். ஒரு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். நான் இன்னொருத்த போகிறேன். நாம் ஜெபிக்கும் பொழுது யார் இடத்தில் போகிறோம் சொல்லுங்க? தேவ சமூகத்தில் போகிறோம். நான் தேவனிடத்தில் போகிறோம். எத்தனை புரியுது நான் சொல்கிறேன்? ஏதோ நான் ஒன்று ஜெபிக்கிறேன். கேட்டால் சில ஜெபிக்க அல்லது வேத வாசிக்க சொல்லும் பொழுது சத்துரு எவ்வளவு கட்டியிருப்பான் தெரியுமா? எனக்காய் ஜெபிச்சுக்கோ. எனக்கு அது என்ன தெரியலை. நீ உன்னை ஆராய்ந்து பார், உன்னை ஆராய்ந்து பார். உன் இருதயம் என்ன பழுதடைந்து விட்டது. ஸோ நீ வேடிக்கையாக ஊழிய செய்யலாம். இருதயம் அங்கே இடமில்லை. அதனால் உனக்கு பிரச்சனை, நோய்கள், வேதனைகள், தேவையற்ற காரியங்கள், தேவையில்லாத உலக ஆசையில் என்னென்ன நேரம் டைம் இருக்கோ அதெல்லாம் உலகத்துக்கு கொடுத்துடுவோம். நீ தேவ சமூகத்துக்கு எத்தனை மணித்தியாலம் கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம்? எத்தனை நிமிடம் நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறோம்? எத்தனை வேலை நான் ஆண்டவருக்காக இருந்து நான் ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கிறோம்? உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இந்த பகுதி சாப்பாடு இப்படி வந்துட்டு அவர் மூச்சடிக்கிற தொண்டையை கைவிட்டு சத்தியடன்னு சொன்னார். வாந்தி இருந்தார். அப்படி ஒரு இடம் இருந்தால் இன்னொரு வாழைப்பழம் சாப்பிடுவோம்னு சொல்லுவார். இன்றைக்கி அப்படித்தான். கொஞ்சம் இடம் இருந்தால் உலகத்துக்கு ஓடித்தீங்கிறார். ஏதாவது கொஞ்சம் இருந்தால் ஏதோ செய்யணும்னு ஓடுகிறார். நீ சிந்திக்கிறியா, யோசிக்கிறியா? தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு நேரத்தை நான் கொடுக்கிறோம். அதற்காக நான் நேரத்தை ஒதுக்கிறேனா? நீ தேவ சமூகத்தை விட்டு எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவர் சொன்னா நான் செவி கொடு. அக்கிரம சிந்தை உன் உள்ளத்தில் இருந்து நீ என்னை தேடுவானா? நான் ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை இங்கே கொண்டு வரையில் ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் நடத்தவில்லை. தேவஜனமே, நீ அதை முதலாக சிந்திக்க. ஏன் என்னை கைவிட்டார்? ஏன் நான் ஆண்டவர் கைவிட்டார்? ஏன் இப்படி செய்கிற? ஏன் நான் தனியாக கஷ்டப்படுறேன்? ஏன் இப்படி? நீ உன்னையே கேட்கிறாய். ஏன் தெரியுமா? நீ தேவனுடைய அக்கிரம சிந்தை பெருகி ஆண்டவர் சமூகத்தில் நாம் வெளியில் நிற்கிறோம். நீ ஆராய்ந்து பாருங்க. ஊழியம் செய்வது தேவன் கொடுத்த சாக்கியம். அது ஆண்டவருக்காக நாம் செய்கிறோம். ஆனால் ஊழியக்காக நீ எப்படிப்பட்ட தேவனோட வாழ வேண்டும் என்று தெரியுமா? எப்படி உறவாட வேண்டும்? அதுதான் சொல்றேன். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும் உமது பரிசுத்த ஆவி, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிலே என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதே ஆண்டவரே. அவ ஆவியில நிறைந்து தேவனை துதி. பரிசுத்த ஆவியானவரே நிறைவு அக்கினி நமக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். ஆமென்னு சொல்லி கரங்களை தருங்க பாப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லை என்றால் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. தேவச்சனமே, அதுதான் பரிசுத்த ஆவி அனல் நமக்குள்ளே வேண்டும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவி நிறைந்து ஜெபிக்கிறோம்? ஆனால் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறோமா? அதுதான் நான் முன்னே காண்பித்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். 68:18 என் இதயத்தில் அக்கிரம சிந்தை
கொண்டிருந்தானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். செவி கொடார். நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம். இது ஒன்றும் தேவையில்லை. இருதயம் பழுதடைந்திருக்கிற சகோதரா சகோதரி, அதற்கு மறந்து பரிசுத்த ஆவியான வந்தாலொழிய புதுப்பிக்க முடியாது. அதுக்காக நீ எந்த உணவோ எந்த சத்துணவோ என்ன செய்தாலும் தெரியாது. வேதத்தை நல்லா வாசிக்கலாம், நல்லது. நீங்கள் நல்லா தெரிஞ்சு எடுத்து தியானிக்க, மற்றொரு போதிக்கிறதுக்கு நல்லா நாங்கள் தியானிக்கலாம். என் இருதயம் அங்கே என்ன செய்கிறது? தேவ ஆவியானவர் இல்லை. இன்றைக்கு ஜெகோவா வீக்னஸ் போனால் நாங்கள் தோல்வி அடைவோம். அந்த அளவுக்கு வசனம் வைத்திருக்கலாம். ஆனால் அவங்களோட பரிசுத்த ஆவி இல்லை. எங்களோட தேவ ஆவியானவர் ரெடியாக சொல்லுவோமா? அதை நாம் இழந்து விடக்கூடாது. அந்த மகிமையான பிரகாசத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 66:18 கீழே 19 இதுவரை வசனம் சொல்லுகிற தாவீது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று முகம் மகிழ்ச்சியாக சொன்னான் என்று பாருங்க. என்ன சொன்னானாம் 19வது வசனத்தில், மெய்த்தேவன் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். கரங்களை கேட்டுங்க. இப்ப ஒரு பதில் கொடுக்கிறான். அவன் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து அந்த சமூகத்தில் இருந்த பொழுது ஒரு அறிக்கைடுகிறான் தைரியமா. என்ன மெய்த்தேவன்? மெய்த்தேவன் என்றா என்ன? ஏதோ தேவன், ஏதோ ஒரு ஆவி, ஒரு காரியம், என் உணர்வு, என்னுடைய உணர்ச்சி அல்ல. மெய்த்தேவன் என்னை நிரப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க. மெய்த்தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தில் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கேட்கணும் மகனே. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும். அவன் அந்த உணர்வை அடைந்தார். எப்படி உணர்ந்தானா? உணர்வில் பரிசுத்த ஆவியானவர் அவன் நிரப்பும் பொழுது அவனுக்குள்ளாக அறிக்கையிடுகிறான். தேவனின் ஜெபத்தை கேட்டார். தேவனின் ஜெபத்தை கேட்டான். அது மாத்திரமல்ல, 20வது வசனம் சொல்கிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும், சொல்லுங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லுகிறார். அவன் ஆவியிலும் உணர்ந்தடைந்தான். தேவன் எப்படி இருந்தார்? என் ஜெபத்தை தள்ளல. என் ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுத்தார். என் ஜெபம் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. என் ஜெபம் என் இதயத்தை புதுப்பித்தது. என் இருதயம் என் அழுக்கி எடுத்தது. என் பொல்லாத சிந்தியை எடுத்து விட்டார். ஆகபடியால் அவனை கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி, தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பெரிய மகிமையை தாவீது வெளிப்படுத்துகிறான். கணவன் மனைவியோ குடும்பமோ பிள்ளைகளோ, நீங்கள் ஏதோ கடமைக்கு வாங்க, டைம் ஆகிட்டு ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபம் கேட்கல. தேவ சமூகம், தேவன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான்னு பயப்பட வேணும். ஆமான்னு சொல்லுங்க. தேவன் அந்த இடத்துல வரப்போகிறார், நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவர் எங்கள் பக்கத்தில் நிற்கிறார், நாங்கள் ஜெபிக்க கேட்க போகிறேன். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறவனா? இருதயம் பழுதடைந்தால் புதுப்பி, அது புதுப்பி. ஒரே வார்த்தையை சொல்லி சொல்லி காலங்களையும் இருக்கிறவங்களோட மண்டையும் பலதாக்காது. புதிதாக்கி, உள்ளத்தை புதிதாக்கி. சரீரம் விதவினந்தான், அதை அடைந்து போகட்டும். ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கும். நான் என்ன சொல்லுங்க, ஏண்டா அவர் வரும்பொழுது நான் முழு உள்ளத்தோடு அவரை நான் நேசிக்க வேண்டும், அவர் என்னை தொட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 67:2 சொல்லுகிறது, தேவன் நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் தேவஜனமே. அந்த முக பிரகாசம் தான் பவுல் எழும்பினான். நாம் என்று சொல்லுங்க. இன்றைக்கு எங்களோட முகத்தில் இருக்கிற பிரகாசம் எப்படி தெரியுமா? ஜெபத்தில் தெரியும். எத்தனை அனுபவம் இருக்கு. ஜெபித்து எழுப்பினால் ரிலாக்ஸாக இருக்கும். கடமைக்கு ஜெபிக்கிற இதுக்கல்ல, ஆவி நிறைய இருக்குது. என்ன ஆவி தெரியுமா? கொட்டாவி, அது கெட்டாவி. அது கடமைக்கு ஜெபிக்க ஆண்டவரே அப்படியே செய்து கொண்டு இருக்கும். பார்க்க பயமாக இருக்கும். நல்ல ஆவி இதயத்தை சுத்தி இருக்கும். அவன் சொல்லுங்க, எங்கள் ஆவி பரிசுத்த ஆவினால எப்பொழுது நிறைந்திருக்கும். அதான் சொல்லுகிறான் பாருங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்கணும், எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும். ஆக அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆகவே நான் அந்த தலைப்பில் நான் பேர் கொடுத்தேன், இருதயம் பேச என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். சங்கீதம் 27:8 வசனம். இந்த வசனம் ஒரு தடவை நான் செய்திக்கு நான் எடுத்திருந்தேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? என் முகத்தை என் தேடுங்கள் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன் தேடினேன். கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் பாருங்க, சொல்லிற்று. உள்ளம் ஆண்டோட பேசுகிறது பாருங்க, இருதயம் பேசுது. இன்றைக்கு வெளியரங்கமாக நான் அநேக பேசுவேன். வல்லமை உள்ளவர், கிரிய உள்ளவர், அவர் வரி 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 வரின்னு நான் என் ஜெபம், நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் இல்லை எல்லாம் சொல்ல, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் ஜெபிக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்ல முடியும்? ஜெபத்தில் பொய் சொல்லக்கூடாது. நான் அநேக ஜெபிக்க சொன்னால் நீனு வரும்பொழுது நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன். ஏந்திருவேன், நானும் மனுஷன் தானே. ஆனால் ஜெபிப்பேன். ஆனால் ஒரு மறந்து விட்டால் என்ன நடக்கும்? வாக்குறுதி போயிட்டு. இங்கே பாருங்க, தாவீது சொல்லுற விஷயத்தை பாருங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சிருக்கோங்க. நீர் சொன்னீரே என் முகத்தை தேடுங்க. எத்தனை பேர் தேவனுடைய பிரகாசத்தின் முகத்தை தேட நாங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நீர் தான் சொன்னீர் உங்களுடைய முகத்தை. அப்படியானா அவர் முக பிரகாசம் தேட வேணுமானால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவரை நாங்கள் எப்பொழுதும் மெல்லமையாக துதிக்க வேண்டும். அப்போ தான் அவர் நேரடியாக எங்கள் முகமுகமாக பேசுவாராம். முகமாக பேசினாலும் நேரம் வரல. அது அப்படியே பிரச்சனை உங்களை பேசும். இருதயம் பேசும், இருதயம் பேசும், இதயம் சொல்லும். எல்லாம் நன்மையாக தீன்மையானான்னு சொல்லும். டேய் கவனம்னு சொல்லும். இதயம் சொல்லும், நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். எத்தனை வந்து அனுபவம் இருக்கு. சென்றும் சொல்லும் பொழுது தெண்டுக்கும் நான் செவி கொடுப்பானா என் ஜெபத்தை கேட்பார். நான் சில காரியங்கள் கத்தர் பேசுவோம்னா ஆண்டவருக்கு தெரியும் தானே. இதை இன்னும் இப்படி சொல்லுவேன், ஆண்டவருக்கு தெரியும் தானே. ஆண்டவருக்கு என்ன தெரியாது? நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க ஆண்டவருக்கு? நாம் சொல்லுவோம் ஆண்டவருக்கு என்ன தெரியும், அவர் என்ன அறிந்திருக்கிறார். இதெல்லாம் பேச்சல்ல. அவர் இதெல்லாம் அறிந்து தான் நீங்கள் எடுத்து வந்திருக்கிறார். ஏன் வந்தார்? எங்களை தன்னுடைய பிள்ளைகளாய் மறுபடி கொண்டு போவதற்காக வந்தார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடினேன் கர்த்தாவே என்று என் இருதயம். அப்போ உள்ளத்தில் இருந்து பேச ஆரம்பிக்கிறான் பாரு. இருதயம் அவனோடு பேச ஆரம்பிக்கிறது. கர்த்தரோடு பேசுகிறான். சிரித்த முகத்தோடு ஆண்டோடு பேச இருதயம் பேசும். ஏன் இருதயம் பேசும்? ஏன் பேசப்பட்டது? சுத்த இருதயத்தை தாரும் என்று ஜெபித்தவளது இருதயம் முதலாவது தேவனிடத்தில் நெருங்கிச்சு. அந்த நெருக்கம் தான் அவன் சொல்கிறார், முகமுமாய் நான் அவன் தேடினேன். மோசையோடு ஆண்டவர் உலாவி மகிமையாய் தன்னுடைய கட்டளை எல்லாம் கொடுத்து அவனோடு இருந்த சமயத்தில் அவனுடைய அறிக்கை, அவனுடைய காரியத்தில் அவன் சொல்லுகிறான். யாத்ராகம் 33:11 சொல்லுகிறான், ஒருவன் தன் சிநேகிதரோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். அப்போ இருதயத்தை இணைக்கும் பொழுது அந்த உள்ளத்தில் இருந்த அந்த பிரகாசத்தை அறிகிறார். முகமுக ஆண்டவர் யாரும் பார்த்ததில்லை, பார்த்தவன் இருக்க முடியாது. அது என்னன்னா மகிழ்ச்சி பொங்கி பிரகாசி இயேசுடைய சத்தத்தை கேட்டான், இயேசு பேசுறதை கேட்டான், இயேசுடைய நாமத்தை சொல்லும் பொழுது கேட்டான் பேருது. ஆனால் அந்த பிரசன்ன முகம்தான் அவனை பிரகாசித்தது. ஆமென்னு சொல்லி அல்லேலூயா. அப்போ தேவன் வரும்பொழுது அவருடைய பிரகாசத்தின் ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். முகமுகமாய் பேசுகிறவர். அல்லேலூயா. எப்படி என்றால் நீதிமொழி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்வது, மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும். மனமகிழ்ச்சி என்ற இருதய மகிழ்ச்சி முகத்தில் காணும். அல்லேலூயா. பாருங்க, இருதய சந்தோஷம் முகம் சிரிச்சு கொண்டு இருப்பாங்க. இருதயம் அப்படியே என்னன்னு இல்லை, அது உள்ளுக்கு இருக்கும் கொள்ளாத சாமான். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேது. ஆனால் உண்மையாக இருந்தால் முகமையாக காட்டி கொடுத்துரும். ஆமான்னு சொல்லுங்க. அதான் அழகாக சொல்றது என்ன, அந்த மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அல்லேலூயா. இதைத்தான்
வள்ளுவருடைய திருக்குறள் சொல்ற அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. அங்கம் என்றால் இருதயம், அந்த முகத்திலே தெரியுது. அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில் சோகம் இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அது இல்லைன்னு இல்லை. ஆனால் இதையே சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில நீ தேவனை எப்போ தேடுவா, எப்போ அவரோட முகமாக பேசுவா, எப்போ உன் இருதயம் அவரோட உரையாடும். ஐயோ கஷ்டம் ஐயா, ஐயோ கஷ்டம், ஐயோ 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 கஷ்டம். நீ பேசிப்பார், உபத்திரம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நீ நம்புகிற இயேசு உண்மையான கடவுளா, நீ அவரோடாம் பேச வேணும். ஏன் அதை உபத்திரப்படுத்தி அவர் எங்களை சோதிக்கிறான்னா, அவர் எங்களை சரியாக இருதயத்தை என்ன செய்ய வேணுமா, படுகிடந்த இருதயத்தை என்ன செய்யணும், சரியான முறையில் அவர் செயல்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும், ஆவி வேண்டும், தேவனுடைய ஆவியானவர் வேண்டும். இங்கே ஒரு அறிக்கையை பாருங்கள், தாவீது செய்கிறான். என்ன பார்த்தோம், என் இருதயம் உம்மில் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய முகத்தை தேடினேன் என்று என் இதயம் சொல்லுவது என்று அறிக்கையிட்டு, அதாவது பொருத்தனை பண்ணினான். அறிக்கையிட்டு பொருத்தனை பண்ணான். பொருத்தனை என்ன, இனி ஆண்டோட வாழ்வேன் என்றது அர்த்தம். அன்றைக்கு மட்டும் நல்ல ஜெபம், கட்டுமையான ஜெபம், 2 நாள் பிற ஆளை காண கிடையாது. பொருத்தனை என்றால் என்ன, தொடர்ந்து தேவனோட பேச வேண்டும், தேவனோட வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே தேவச்சனமே, இதயத்திலிருந்து நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். என்ன சொல்லுகிறார், என் இருதயம் சொல்லிச்சுதான். அப்படியானால் கர்த்தரோடு என் இருதயம் சொல்லுங்க பேச வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? இதே வசனம், அதாவது 27 இதே வசனம், கீழ் வசனம் 14வது வசனம் சொல்கிறது என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. அப்படியானா பொறுமையாய் காத்திரு ஜெபம் பண்ணு. ஏனென்றா எங்கேயோ ஒரு காரியம் இன்னும் எங்கள் இருதயம் அங்கே தேவனுக்கு சரியாக சுத்தப்பட வேணுமானா சில காரியங்கள் நாம் தேவன் வெயிட் பண்ணுகிறார், நம்ம விட மாட்டார், கைவிட மாட்டார். அந்த வெயிட்டிங்கில் வைத்திருக்கிறார். காரணம் என்ன, இன்னும் அதிகமாக அவரை நெருங்கி நெருங்கி நாங்கள் என்ன செய்யணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஆனபடியாக தான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் முகத்தை திடமனதாயிரு, உன் இதயத்தை ஸ்திரப்படுத்தி, கர்த்தருக்கே காத்திரு. அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட்டமனதாக இருந்து யாருக்காக காத்திருங்க சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திரு. ஏன், அவர் வாக்களித்தவர், அவர் நமக்கு செய்வார். நீ காத்திரு, உன் ஜெபம் வீணாகாது, உன் வேண்டுதல் ஒரு நாள் கைவிடப்படாது. ஆண்டவர் திட்டமனதாயிரு, திட்டமனதாயிரு. நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நான் கேட்டுக்கொண்டே இருக்கேன். தற்ற நேரத்தில் தேவன் என்ன செய்வாராம், நமக்கு கை கொடுப்பார். நாம் எல்லாம் வாக்குத்தத்த வசனமாக நாங்கள் பார்க்குறோம். மோசையோடு கூட இருந்து ஊழியங்கள் நடந்த பொழுது, மோசையை எடுத்த பொழுது, யோசுவா மேலே அவருடைய முழு காரியம் பொறுப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் யோசுவாவுக்கு இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். யோசுவா புத்தகத்தில் பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளை விட இல்லையா. அப்போ கடந்து வரும் பொழுது எத்தனை அனுபவங்களோடு தினமும் பேசியிருக்கிறார். நாம் அதுதான் பார்க்க வேண்டும். நாம் அது வாக்கு தத்தம் எடுத்து நல்ல மற்றவர்களுக்கு கொடுத்துறோம். நல்ல விஷயம் அது. அந்த விஷயத்தில் பார்க்கணும். மோசோட கூட இருந்த அவங்களோட உடன் ஊழியனாகிய யோசுவாக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையா, நான் சொல்ல இல்லையா, நான் பேசலையா, உனக்கு நான் அறிவிக்கவில்லையா, நான் அநேக உங்களை பேசியிருக்கிறேனே மகனே. ஆண்டவர் எத்தனை தரம் எத்தனை விதத்தில் எங்களோட பேசுகிற தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு கட்டளை இல்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, தியாத கலங்காத, நீ போகவில்லை. உன் தேவனாய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் கட்டி ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ ஏன் கலங்குற, நீ ஏன் ஜெயிக்கிற, நான் உன்னோட இருக்கிறேன். இதுதான் விசுவாசிக்கிறவன் விசுவாசி. தேவன் என்னோட இருக்கிறார். அவரின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எல்லா காரியத்தையும் கூட இருப்பார். முதலாவது இருதயம் பழுதடைந்தால் முதல் சுத்தமாக்கு, சுத்தமாக்கு. உன் இருதயம் திருக்குள்ளதா இருந்தால் சுத்தமாக்கு. மகா கேடு உள்ளதா இருந்தால் சுத்தமாக்கு. இங்க ஒரு சம்பவத்தை பாருங்க. எனக்கு அதிகமாக பிடித்த உடைய காரணம் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன்.
பவுலுக்கு இருந்த நம்பிக்கையின் விசுவாசம் என்ன? பவுலின் ஊழிய காலத்தில் ஒரு கப்பல் பயணிக்க முடியாமல் கப்பல் தள்ளாட ஆரம்பித்தது. நான் சொல்லுகிற கப்பல் சபையை குறித்து பேசுகிறேன். ஆனால் இங்கே அவன் கலந்து சொல்லுகிறான், பெரிய அவசாலமான மறக்க முடியாத நடுக்கடல் பெருங்கடலில் இந்த கப்பல் போய்கொண்டிருக்கிறது. அந்த ராத்திரி கர்த்தரின் தூதர்கள் அவரோட பேசுகிறார். எப்படி, எதுக்கு பேசுகிறார்? அப்போஸ்தலர் அதிகாரம் 27வது அதிகாரம் 22 முதல் நாள் வாசிப்போம். 22 வாசிங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுங்கள். அப்படியானா தேவன் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? இந்த ஆபத்து வரும். சபை என்பது பிரச்சனை. சபைக்குள்ள பிரச்சனை வரும். உன்னை நான் அழைத்திருக்கிறேன். சபை அங்கு பழுதடைந்து விட்டது. சபையிலே அங்கு பிரச்சனை வந்து விட்டது. சபையை தேவன் தண்டிக்கும் காலம் வந்தது. ஆனால் நான் மகனே உன்னை அழைத்திருந்தால் நீ தைரியம் பெலமாயிரு. நான் சொல்லி இருக்கிறேன். சபை விடையலாம், ஆனால் அழைப்பு மாறுவதில்லை. தேவனுடைய இருக்கிற தேவ ஜனமே, அதை தேவன் நமக்குள்ளே வைத்திருந்தால் நோக்கத்தோட வைத்திருப்பார். அங்கதான் பவுலுக்கு சொல்லுகிறார், கடந்து வந்த பாதையிலே சொல்லுகிறார் அவரை, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் உங்கள் வராது. உயிருக்கு அல்ல, உங்கள் ஆவிக்கு அல்ல, நான் விட மாட்டேன். ஆனால் தேவன் சபையை நியாயம் தீர்ப்பார். அது எந்த சபையா இருந்தாலும். ஆண்டவர் காலம் வரும் நேரம் வந்துவிட்டது. சொல்லுகிறார், கப்பல் தான் சேதம் பண்ணது. என் மகனே யோசுவாவுக்கு சொன்னவை பவுல் சொல்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அந்த கப்பலில் நீ உபத்திரப்படுகிறார், பிரச்சனையில் பாடுபடுகிறார். காலம் வரும், நேரம் வரும், நான் உனக்கு சொல்றேன், சொல்லவில்லையா? திடமனதாயிரு. நான் நேரம் வரும் பொழுது உன்னை தூக்குவேன், நான் உயர்த்துவேன். நான் வசனத்தோடு பேசுகிறேன். 23 சொல்கிறது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான என்னை ஆட்கொண்டு என்னை அழைத்தரு நான் வணங்குகிற தேவனுமாயே தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. சொல்லுங்க, உண்மை உள்ள ஊழியரை கர்த்தர் தேவதூரை கொண்டு அனுப்புவார். அல்லேலூயா சொல்லு. ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஏதோ ஒரு வழியிலே தேவன் அழைப்பை உறுதிப்படுத்துவார். அங்கே தேவதூதன் இறங்கினான். பவுலுக்கு சொன்னது நிறைவேறினது இல்லை. கரங்கள் தட்டுங்க. தேவதூதன் இறங்கினான். தேவதூதன் வந்தார். என்ன சொன்னான்? பவுலே, பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ இனி வரப்போற ராஜாக்கள் பொல்லாத மனிதனுக்கு என்னின் தைரியமா நிக்கிற காலம் வந்தது. நிக்க போகிறாய். இதோ உன்னுடனே கூட, இதோ உன்னுடன் கூடவே யாத்திரை பண்ணுகிற யாவரையும், அதாவது பயணம் செய்கிற உன்னோட கூட இருக்கிற உன்னை நம்பி இருக்கிறவர்கள், உன்னோட ஊழியர் செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் தயவு பண்ணி உன் மீத்தம் நான் ஆசீர்வதிப்பேன், உன் மீத்தம் நான் காப்பாற்றுவேன். பவுலுக்கு சொன்னார். நிறைய கப்பல் சனம் இன்றைக்கு அநேக அத்தரித்து கொண்டு காற்றுகளும் புயலிலே அடிபட்டு கொண்டிருக்கிற சபைகளுக்கு தேவன் அழைத்த ஊழியருக்கு உறுதிப்படுத்துகிறார். 25 ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், மனுஷனே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இப்ப தைரியப்படுத்துகிறான் பவுல் ஜனங்களுக்கு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. என்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்ப இருதயத்தோடு பேசி திட்டம் கொண்ட வைத்த பொழுது அவன் ஊழியக்காரன் தைரியமானான், பப்ளிசிட்டி பண்ணான். ஆண்டவர் சொன்னார். அந்த கப்பல் எப்படி சேதமாக ஏற்பட்டதான்? 22வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. நீங்க வாசிங்க 14 இருந்து. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகள் சபைகளுக்குள்ள.
சில போர்வைகள் பொய்யான காரியங்களை விவரித்து நான் சொல்ல விரும்பவில்லை. அநேக காரியங்களை தங்களுடைய காரியங்களை கட்டி 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 வருஷக்கணக்காய் ஏதோ நன்மை சேரமாய் சுற்றி அவர் பாதுகாத்தார்கள். ஆனால் அது தள்ளாடி கொண்டிருந்தது. நிறைய சபைகள் நாங்கள் நம்ம சபையில் கூட போராட்டம் வரும், எல்லாம் இருக்கிறது. ஆனால் சத்திய தூணாக இருக்கிற இயேசு ஒருவர் இருந்தால் எந்த காரியம் அசைக்கப்படாது. நடந்தது என்ன? மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். சில சரக்குகள், சில காரியங்கள் தூக்கி எறிய வேண்டிய நிலைமை வந்து விட்டது. பாரம், சுமை, இவைகளால் இன்றைக்கு கப்பல் கவுண்டு போகிறது, சபை சீர்கட்டு போகிறது. அதனால் அகற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. பாரமான அனைத்தையும் எறிய வேண்டி வந்துவிட்டது. சேதப்படுத்த அந்த கப்பல் தயாரானது. அவர்கள் சிலதை எறிய வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. சில காரியங்கள் நாங்கள் விட்டுவிட வேண்டும். சில காரியங்களை நாங்கள் தேவனுக்காக வீசி எறிய வேண்டும். என்றால் நாம் உள்ளது எல்லாம் பதுங்கி போய்விடும். அதன் மித்தம் என்ன நடந்தது? 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போய் வாழ்க்கை ஒரு சபையில் இருந்த பொழுது இனி இந்த காரியங்கள் நம்ம நடக்குமோ இல்லையோ என்று இன்றைக்கு என்ன நம்பிக்கை அற்று போயிட்டோம். சூழ்நிலைகள் மாறிவிட்டது. நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவஜனமே, இன்றைக்கு சபைகளை சரியான முறையில் இதென்ன நம்ம சபையில் 2 பேர் 3 பேர் இவை ஆக்கள் வர்றாங்க போகிறாங்க, நான் அதை பற்றி நவர் கவலையே இல்லை. ஆனால் சபை சீர்படக்கூடாது. சபை பாரமாய் ஒரு அகலுக்கு வரக்கூடாது. அது ஆண்டவர் அகற்றுவார். அதை கொண்டு வெளியில் விடுவார். அது தூசிக்கும், பேசும், அநேக காரியம் செய்யும். ஏனென்றால் தூக்கி எறியப்பட்டவை. மேலும் சொல்கிறது, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமெனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அல்லேலூயா. உங்களை நம்பி ஒரு கூட்டத்தை ஒரு காரியத்தை கர்த்தர் தந்தாருடைய வேளை கப்பல் சேதப்படலாம், உடைக்கப்படலாம், ஆனால் உங்களை ஆத்மாவுக்கு சேதம் வராது. ஆமென்னு சொல்லுங்க. அது தேவன் நிறைவான ஒரு காரியத்தை நம்மை பாதுகாக்க வல்லவராக. ஏமாத்துவார்கள், பொய் சொல்லுவார்கள். இன்றைக்கு அநேக காரியங்கள் என்னுடைய ஊழியத்தில் நான் கடந்து வந்த பாதையில் இருதயம் நொந்து போனேன். நம்பிக்கையின் துரோகத்தின் செயலினால, கூடி இருப்பவர்கள் சேர்ந்து நடக்கிற காரியங்களினால. ஆனால் நான் தகர்ந்து போவதில்லை. நான் இரு மனிதனாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு உண்மை உள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். கடவுள் ஒரு நாள் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் நோவா படகு ஒரு சபை 8 பேரைத்தான் காப்பாற்றினார். மீதி எல்லாம் மிருகங்கள், விருகங்கள், எல்லா பறக்கள், பூச்சி, புழு எல்லாம் அழிச்சிட்டார். அந்த சிறிய கூட்டத்தில் பெரிய உலகத்தை கர்த்தர் உருவாக்கினார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்வார்னா, சிறிதிருந்து பெருக பண்ணுகிற தேவன் நம்மோட இருக்கிறார். நான் அஞ்சி விட பயந்து விட தேவையில்லை. தேவன் நம்மை நடத்துவார். அவர் முழு நாள் நம்மை கைவிடாமல் நேசிக்கிற கடவுளுங்க நத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான் பாருங்க, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில், தாமதிப்பதினால் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டியவளை நீ அறியும்படி இவளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகும், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். தாமதிக்கலாம், ஆனால் சத்தியத்துக்கும் சபை வசனத்துக்கும் தேவனுடைய ஆதாரத்துக்கும் தூணாக இருக்கு. தூண் என்றால் யாரு? நானும் நீங்களும் தான். ஆமென்னு சொல்லுங்க. சத்தியம் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துவார். அவருடைய மகிமை எங்களுக்குள்ள பிரகாசிக்கத்தக்கதாய் கிருபையை ஊட்டிக்கொண்டே இருப்பார். நாம் தேவனுக்காக விடுவோம். சரி, திரும்பி பார்ப்போம். இங்கு ஒரு பொருத்தனை செய்தான். என்ன அது? கர்த்தாவே, உம்முடைய முகத்தை தேடுவேன் என்று பொருத்தனை
இந்நாள் அறிக்கையை செய்தார் என்று பார்க்கிறோம். என்ன பிரச்சனை? சங்கீதம் 22 சங்கீதம் 22 25 26 சீக்கிரமாக வாசிங்க. மகா சபையிலே நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும். என்ன அறிக்கை செய்கிறான் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தை 22 முதலாவது 22 25 வாசிங்கம்மா. நான் பேசுகிறேன். மகா சபையில நான் செலுத்தும் துதி, நான் உம்மை துதிப்பேன், நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும். 22 25 மகா சபையிலே நான் செலுத்தும் துதி. அதில் வசனம் அப்படி இருக்காதே. நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக பாருங்க, நான் அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு பொருத்தனையை நடத்துவேன் என்றார். நான் பொருத்தனை வைத்தான் பாருங்க. தேவச்சனம் நானும் நீங்களும் எத்தனையோ காரியங்களை பொருத்தனை பண்ணுகிறோம். தேவனுடைய சபைக்கான ஒரு வைராக்கியத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி தேவனுக்கு முன்பாக நின்று பாருங்க. அநேக முடிஞ்சோன்னு ஓடுறவர்கள் முடிஞ்சோன்னே உலக காரியங்களுக்கு நடப்பார்கள். கேட்டால் தேவனோடு இருக்கிறோம் ஊழியம் சொல்லுவார்கள். ஆனால் பொருத்தனை கிடையாது. தன்னுடைய சுய காரியங்களுக்காகத்தான் நாம் நிற்கிறோம். நீ ஆண்டவருக்கு நான் நீங்கள் என்ன செய்கிறோம்? அவன் இவ்வளவு தைரியமாக சொல்லுகிறான் பாருங்க. மகா சபையில், தேவனுடைய உன்னதமான சபையில் நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுற ஆண்டவருக்கு பயப்படுறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனையை செலுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. 25 26 சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இருதயம் சுத்தமாய் வாழும், உயிர் வாழும், நீடித்த ஆழமாய் தேவனங்களை வாழ வைப்பார். அவர் கைவிட மாட்டார். அதுக்கு முன்ன 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுபவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுவனுக்கு அவனை கேட்டருளினார். அவன் சத்தத்தை நான் கேட்பேன். அரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நான் ஒரு நல்ல தீர்மானம் ஒரு பொருத்தனையோட சேவிச்சனமே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் நடப்போமா, நிச்சயமாக ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் செய்ய நினைத்த தடையில்லாமல் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது மேலும் சொல்லுகிறான், நான் சீக்கிரமாக சொல்லுகிறேன். சங்கீதம் 34:3-4 சொல்லுகிறான், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் ஒருமித்து இப்போ பாருங்க, இப்போ அவன் அழைக்கிறான், ஒருமுனப்பாட்டை கொண்டு வருகிறான். அவன் ஒருமுனப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நடத்துவதற்கு சொல்லுகிறான். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்றான். ஏன்? 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், நான் அவரை தேடி கண்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய சத்தத்தை கேட்டு அவர் என்னுடைய செவத்துக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி சுத்தமாக்கினார் சொல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நான் ஒருமுனப்படும் பொழுது, அந்நியோன்யப்படும் போது இந்த வல்லமையை இன்னும் அதிக பங்காக நாங்கள் சபைக்குள்ள வல்லமையாக செயல்படுத்த முடியும். ஒருமுனப்படுவோம், ஒருமுனப்பாட்டில் வல்லமைக்குள் கடந்து செல்வோம். ஆகவே இருதயம் பேசுறது எப்படியாம்? சங்கீதம் 105 பார்க்கிறோம். 2 3 4 அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்களாம். அதிசயங்களை தியானிங்க. இதயத்தில் இருந்து தியானம் என்றால் என்ன? உள்ளத்தில் இருந்து நாங்கள் காரியங்களை சிந்தித்து இப்படி ஆண்டவர் அப்படி தியானம் பேச இந்த உலக போகிறாங்க தெளிவான கொடி போட்டு நான் சிரிச்சுக்கொண்டேன் ரோட்டாப்பா பைத்தியகாரமாக இருக்கணும். அவன் உலகத்தோடு பேசுகிறான், நாம் இயேசுவோட பேசுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உள்ளத்தில் தியானித்து தினாயத்தி அவருடைய அன்பை நான் பேசிக்கொண்டு இருக்க அவர் எங்களை அவருடைய முகம் பிரகாசிக்க என்
இருதயம் அப்படியே பக்குவப்பட்டுடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேமர் பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுங்கள், இருதயம் மகிழ்ச்சியாகுமா. கரங்களை தட்டுவோமா. அல்லேலூயா. இருதயம் மகிழ்ச்சியா இருக்கும். 4வது வசனம் சொல்வது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17வது வசனத்தில் 27 சொல்வது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயினும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்ம தேடும்படிக்கு அப்படி செய்வேன். அவர் நமக்கு ஒருவருக்கும் தூரமாக இல்லை. அவரை நெருங்க 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 ஜெபிக்க 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 அவருடைய முகமங்கள் கிட்ட கிட்ட வரும்பொழுது அவர் நெருங்கி வருகிறார். நமக்கு தூரமாக இல்லை. நாம் தான் தூர வைத்திருக்கிறோம். கடமை ஜெபம் நேரம் கொடுப்பது கிடையாது. நாம் எப்படி அவரை தேடுகிறோம்? கர்த்தரை கண்டடையத்தக்கதா சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமூகத்தில் நெருங்குங்கள் நெருங்குங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6 வசனம் சொல்லு, நெருங்கி வாருங்கள். முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் தேடுங்கள், முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடுங்கள், அவரை கண்டடைவா என்று உபாகமத்தில் சொல்லப்பட்டது. தேடுங்கள் தேடுங்கள் தேடுங்கள், கண்டறியத்தக்கதாய் தேடுங்கள். நானும் நீங்கள் ஒரு பெரிய தீர்மானத்துக்குள்ள, ஒரு பெரிதான ஒரு மாற்றத்துக்குள்ள நாம் ஆண்டரை தேடி அவருக்குள்ளே பிரகாசிப்போம். இருதயத்தின் மாற்றத்தை கொண்டு போவோம். இருதயமெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவைகள் எல்லாம் அகற்றி விடுவோம். நான் நிறைய பேச நேரமில்லை, நான் சீக்கிரமாக முடிக்க வேண்டும். யாக்கோப்பு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்டது, உங்கள் இருதயத்தின் கசப்பான வைராக்கியத்தின் விரோதத்தை வைத்திராமல் நீங்கள் எருமை பாராட்டாமல் சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாத இருங்க. பொய் சொல்லாதே. சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லி நீ தப்பித்துக்கொள்ள பார்க்காத. அது வேண்டாம். நான் அடிக்கடி உங்களோட பேசின இந்த சபையில் அந்த வருஷத்தை கடைசி அவங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன். நான் பேசியிருக்கிறேன். எசேக்கியேல் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 33:31 வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து, மேல் வசனத்தை வாசிங்கம்மா. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சகோதரனோட சகோதரனும் சொல்லி. இந்த காரியம் எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? திரும்பி வாசிங்க. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும். என்ன தெரியுமா? சுவர் ஓரம் என்றா, வீட்டு வாசல் என்றா, அங்கே சொண்டு சொல்லுவார்கள், குறை சொல்லுவார்கள். அவள் ஊரங்கள் ஓரத்தில் இருந்து அவரை குறித்து இவரை குறித்து. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை சொல்லுங்கள்? ஏன் சொல்லுங்கள்? இலவசம் பெற்றுக்கொள்ளுங்க. உடனே டெலிஃபோன் எடுத்து எந்த கண்டத்தில் இருந்தாலும், அடியே உனக்கு விஷயம் தெரியுமா, அதே உனக்கு ஒரு காரியம் தெரியுமா என்று சுவர் சுவராக பேசுகிற படுக்கையில் பேசலாம். பேசிக்கொண்டே இருக்கணும். அதைத்தான் சொல்லுகிறார். இந்த பேசிக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் குறை சொல்லிக்கொண்டு குற்றம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வெளியில் நின்று சுவர் ஓரத்தில் வீட்டு வாசலில் நின்று கூடி கதைக்கிற பழைய கிழவர்கள் போல பேசுகிற கூட்டத்தை குறித்து சொல்லுகிறார். வாசிங்க. உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனுடைய சகோதரனும் சொல்லி. இப்போ பேசி கதைச்சு ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்துக்கு வரையணும். அந்த வரும்பொழுது தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். என்ன சொல்கிறார்களா? ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி, ஜனங்கள் கூடி வர வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து, இந்த ஜனம் கூடி வர்ற மாதிரி அவர்களும் கூடி வந்து எங்கள் பக்கத்தில் இருந்து
உனக்கு முன்பாக என் ஜனங்களை போல உட்கார்ந்து ஆண்டவர் எந்த தேவ பிள்ளைகள் போல அவர்களும் உட்கார்ந்து கொண்டிருந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை, அவைகளின்படி செய்வதுமில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தோடு ஒட்டி இருக்கிறார்கள். பொருளாசை. எதற்கு சபை நடத்துகிறோம், எதற்கு ஆண்டவரை தேடுகிறோம், எதற்கு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்துகிறார்கள். பொருளாசை. நீங்களும் அறியவன் ஜனத்தை அல்ல, ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த வந்தோம். அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய். ஜனத்துக்காக அல்ல, ஆத்துமாக்கள் தேவனுடைய ஜனங்களை நாங்கள் ஆதாயப்படுத்த வந்தோம். அது பொருளாசைக்காகவே ஒரு கூட்டத்தை சேர்ப்பார்கள், பொருளாசைக்காகவே ஒரு பிசினஸாய் மாற்றுவார்கள். அதற்கென்று ஒரு கூட்டம். நாங்கள் இன்றைக்கு நின்ற நிலை மறைத்து விட்டால் என் அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு தயாருள்ள பிள்ளைகளாய் நாம் சபை கூடி வர வேண்டும். அதனால் கீழ்வசனம் சொல்கிறது, இதோ நீ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு அநேக இடத்துல நமக்கு 2 மியூசிக் தான் பெரிய பாவம். அதை வச்சு எங்களோட எத்தனையோ மியூசிக், கிட்டார், கீபோர்ட், அத்தி இது எல்லாம் அட்டி எல்லாம் நல்ல சிறப்பாக நடக்குது. பார்த்தால் அங்கே எல்லாம் பார்வைக்கு அழகாக இருக்கு, இன்பமாக இருக்கு. தேவஜனமே, இருதயம் பலதடந்து போயிருக்கு. அதெல்லாம் அவர் சொல்லுகிறார், இதோ நீங்கள் இனிய குரலில் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். வார்த்தையெல்லாம் அங்கே சூப்பராக பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்கும். வசனம் கேட்கணும், அப்படி இருக்குங்க மனுஷிக்கொண்டு. அது வேறு எங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. திடீரென்று கேட்டால் அது தேய்ச்சிடும். அப்படி தான் நம்ம ஏமாத்துறோம். ஆனால் கத்தரை சொல்லுங்க, ஏமாத்த முடியாது. இருதயம் பேசுவதில்லை. எச்சரிப்பு என்று சொல்லப்படுகிறது. 33 இதோ அது வருகிறது, இதோ அது ஆண்டவருடைய வருகை வருகிறது. அது வருகையில் நாங்கள் நடுவில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்கதரிசனம் இல்லாத சபை சீர்கெட்டிடும். அதனால தான் ஆண்டவர் சில காரியம் நம்ம குறித்து நல்ல அன்பாக பேசுகிறார்கள். வெளியில் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாங்கள் கட்டப்பட்டோம் போனோம் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் அதுதான் உண்மை என்று போகிறார்கள். ஆனால் தூசிப்பார்கள். நான் அதிகமாக பட்டு வந்துவிட்டேன். ஒரு வாழை மரம் பெருக்க வைத்து அந்த வாழை மரம் குட்டியை கொடுத்துட்டு போயிடும். ஒருவேளை அதை தரைச்சி விடுவாங்க, இனி பலன் இல்லைன்னு. ஆனால் அதுக்கு இருந்து வாழைக்குட்டிகளை கத்தர் கொடுப்பார். நாங்கள் மறித்தாலும் தேவன் தன் பிள்ளைகளை உருவாக்குவார், அது பலனு கொடுப்பார். ஏதொரு வழியில் நாங்கள் என்ன செய்யணும், முந்திக்கொள்ள வேணும். ஆண்டவருடைய மகிமை பிரகாசமாக நாங்கள் தேவனுக்குள்ளாய் பிரகாசிக்க வேண்டும். அப்படியாவது நான் ஒரு கதை சொல்லுகிறேன் சீக்கிரத்தில். ஒரு ஓனாய் ஒரு நண்டும் ரேஸோட ஓடுவதற்கு அவர்களுக்கு போட்டிக்கு ஓட போகிறார்கள். நண்டும் ஓனாயும் 1 2 3 சொல்ல போகிறார்கள். 2 பேர் ரெடியாக இருக்கிறோம். ஓனாய் வாழை ஆட்டி ஆட்டி நண்டை பார்க்குது. நண்டு உரி பட்ட விஷயம் ஊதியாச்சு ஓடுது. நண்டு ஓடுது 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 ஓடுது. ஒரு கட்டத்தில் இல்லை நரி ஓடுது ஓடுது ஓடுது. ஒரு கட்டத்தில் போய் அது சிரிப்பு வந்துடு, வேடிக்கை வந்துட்டுது. பார்த்தா இது இங்கே வரப்போகுது. 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிச்சுது. தூங்கிட்டு எழுப்பினாலும் காணையில் திரும்ப ஓடிச்சுது. ஓடிப்போய் கோட்டுக்கிட்ட போய் அந்த கோட்டுக்கிட்ட போய் ஒரு உஷாரணத்தை துள்ளிச்சுது. உடனே பார்த்தா நண்டு அந்த கோட்டுக்கு உள்ளே இருக்குது. என்ன தெரியுமா, நண்டு அவர்கிட்ட வாழை பிடிச்சி வந்தது அதுக்கு தெரியாது. சரி, அது வாழோட வந்துட்டு அதுக்கு தெரியாது.
சில பேரை அப்படித்தான் ஆண்டவர் கொண்டு போவார். நமக்கு தெரியாது, அது அந்த நரி குணத்தை அறிஞ்சு வாழை பிடிச்சிடுது. ஆனால் அந்த வாழை கொண்டு அது வெற்றி கொண்டது. சில நரிகள் தாங்களாகவே என்ன செய்வார்கள், வெற்றி சூட முடியாமல் கூட இருந்து அது அறுத்து போடுவார்கள். கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.